ஓசூரில் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமி அன்னதான விழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மாருதி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத 18ஆம் நாள் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் உள்ளிட்ட எண்ணற்ற வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்கார அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மன் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக இந்த கோடை காலத்தில் வெப்பத்தினை போக்கும் விதமாக சிறப்பாக மழை பெய்ய வேண்டும், மக்கள் நோய் நொடியின்றி மக்கள் வாழ வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், விவசாயிகள் பெருக வேண்டும், ஓசூர் பகுதியில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெருக வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் பக்தர்கள் வேண்டிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி தொடங்கி வைத்த ஆலய நிர்வாகிகள் சார்பில் தலைவர் ஆர் ரங்கண்ணா பாபு தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி. செயலாளர் ராஜி, பொருளாளர் ராமநாதன், துணைத் தலைவர் செல்வம், ஆலோசகர் வேலு ஆகியோர் மதியம் 12 மணியளவில் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்த அன்னதான நிகழ்ச்சி கௌரி ஸ்டில்ஸ் உரிமையாளர் மற்றும் மாரிசாமி குடும்பத்தார் மகேஸ்வரி, விஜய், பிரத்யஸ்ரீ, கௌரி, சரவணா, தீபா, அருண், ரிஷ்வந்த், ரணதீர், ரியா, விகான், வியோம் ஆகியோர் கோவிலில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியினை செய்திருந்தார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் கோவில் ஆலய கமிட்டி உறுப்பினர்கள் எம் மணி, கே முருகன், சீமராஜா, ரகு, ராஜமாணிக்கம், சென்னப்பன், பக்தவச்சலம், பன்னீர்செல்வம், ஆறுமுகம், மாதேஷ், கோவில் அர்ச்சகர் கே சீனிவாசன் மற்றும் உள்ளாட்சி முரசு செய்தியாளர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக கோவில் கமிட்டி சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்கள்.